அந்த வில்லேஜில இந்த சாமியார் ஒருத்தர் சொன்னாரு, "இந்த ஆலியான்றது கேஸ் இல்ல. அது ஒரு மெமரி. அந்த ரிவர்ல இறந்து போன எல்லாரோட பாடிய மட்டும் அந்த ரிவர் எடுத்துக்காது. அவங்களோட சோலையும் ரிலீஸ் பண்ணாது" அப்படின்னு சொன்னார். பயத்தோட, தனிமையோட, பிட்ரேயலோட இறந்தவங்களோட ஆத்மா இன்னும் அந்த ஆத்துல தான் இருக்கு. அதுதான் லைட்ஸா மாறியிருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஒவ்வொரு லைட்டும் ஒரு வார்னிங். ஒவ்வொரு புது லைட்டும் அந்த ரிவர்ல புதுசா சேர்ந்த ஒரு சோல் அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் அர்ஜுனுக்கு புரிஞ்சது, ஏன் அந்த லைட்ஸ் அவன் பேர சொல்லி கூப்பிட்டதுன்ட்டு. அவங்க அப்பா அதே ரிவர்ல தான் முழுகி செத்தார். இப்போ அந்த லைட் இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட்ட தேடுதுன்னு புரிஞ்சுக்கிட்டான். கடைசி நாள் நைட் அந்த பனிமூட்டம் ரொம்ப திக்கா இருந்தது. அர்ஜுன் அந்த ரிவர் ஓரமா நடந்து போயிட்டு இருந்தான். அவன்கிட்ட ஃபோன் இல்ல, போட்ஸ் இல்ல, எதுவுமே இல்ல. அவன் பாட்டுன்னு நடந்து போயிட்டு இருந்தான். ஆனா, அங்க அந்த லைட்ஸ் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அவன் நடுவுல நடந்து போகும்போது 2 பக்கம் ரிவர்லயும் அந்த லைட் ஸ்ப்ளிட் ஆகி ஒரு இடத்துல ஜாயின் ஆச்சு. ஸோ, இவன் நடுவுல இருக்கான். சுத்தி லைட்ஸ் இருக்கு. அந்த லைட்ஸ் எண்டுல அவங்க அப்பாவோட ஃபேஸ் மட்டும் தெரிஞ்சது அவனுக்கு. அந்த ஃபேஸ் ரொம்ப க்ரீப்பி ஸ்மைலோட ஒரு மாரி தண்ணீல முழுகி செத்தவங்க ஃபேஸ் எப்படி இருக்குமோ, அதே ஃபேஸ் ஸ்ட்ரக்சரோட அப்படியே இருந்தது. இவன் கிட்டக்க போகும்போது இத கவனிச்சான். அவங்க அப்பா, "அர்ஜுன் இங்க வா. இங்க உனக்கு வலிக்காது" அப்படின்னு சொன்னாரு. இவன் மெல்ல கால தூக்கி முன்னாடி வச்சான். அவன் ஒரு அடியா கால் எடுத்து முன்னாடி வைக்கும்போது, ரிவர் அவனோட கால புடிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா காலு, முட்டி, இடுப்பு, நெஞ்சு, கழுத்து, மூஞ்சுன்ட்டு ரிவர் அவன அப்படியே உள்ள இழுத்துருச்சு. அந்த உள்ள இழுக்கும்போது, மேல இருந்த ஸ்கை எல்லாமே ரொம்ப பிரகாசமா இருந்தது. அதுல இன்னொரு லைட்டும் இப்ப ஆட் ஆயிடுச்சு. இன்னைக்கும் சுந்தர்பன்ஸ்ல ஃபிஷர்மேன்ஸ் அந்த லைட்ஸ் அதிகமா காணப்படுதுன்னு சொல்றாங்க. நாளுக்கு நாள் அந்த லைட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சில சமயம் ஒரு லைட் குரூப்பா பிரிஞ்சு கரையோரமா அந்த லைட் சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நம்போ கவனிச்சோம்னா, அது நம்ம காது கிட்ட வந்து ஒரு பேர சொல்லும். அது உங்க பேரு தான். ஸோ குட் நைட். உங்களுக்கு இந்த மாரி வீடியோஸ் நெறைய பார்க்கணும் அப்படின்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. See you in the next video soon.